வணக்கம். நான் நேத்திக்கு சின்ன குழந்தையில் இருக்கிறப்போ நம்ம எடுக்கிற 4 நிலைப்பாடுகள் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஐ எம் ஓகே, யூ ஆர் ஓகே, ஐ எம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே, ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் ஓகே, ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே அப்படின்ற அந்த 4 பொசிஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ எனக்கு இமெயில் அனுப்பிச்சு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இது 4மே நம்ம லைஃப்பில் போக போக நிறைய வாட்டி மாற்றி மாற்றி எடுப்போம்ல. இப்போ நான் எங்கள் ஆஃபீஸில் யார்கிட்டையாவது ஒரு விவாதம் பண்ணுறேன். அந்த டைமில் அவர் சொல்கிறதுலையும் நியாயம் இருக்கும், நான் சொல்கிறதுலையும் நியாயம் இருக்கும். நான் ஈஸியாக விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் சில இடங்களில் நான் தப்பு பண்ணன்றது எனக்கு கிளியராக தெரியும். ஸோ அப்போ ஐ எம் நாட் ஓகேன்றது எனக்கு தெரியுதில்ல. சில இடங்களில் அவங்க தான் இதுன்றது. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம எடுக்கிறப்போ நீங்கள் எப்படி அதை ஒரு நிலைப்பாடுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இது ஒரு நல்ல கேள்வி அண்ட் நல்லா சிந்திக்கிறீங்க. அண்ட் நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிறோம் அப்படின்ற என்ன ஓட்டங்கள் உங்களுக்குள்ள ஆரம்பிச்சிருக்குன்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நம்மளோட மேலோட்ட கண்களுக்கு பார்த்தீங்கன்னா இது 4மே மாற்றி மாற்றி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒருத்தவங்களுக்குமே ஒரு மெஜாரிட்டியான நிலைப்பாடுன்றது ஒன்றா தான் இருக்கும். இது கொஞ்சம் நுணுக்கமானது. நீங்கள் கொஞ்சம் பரிசீலனை பண்ணாலொழிய அது கண்ணுக்கு தெரியாது. சில இடங்களில் அந்த விவாதங்களுக்கு மாறுபட்டா கூட நம்மளோட அந்த ரெஸ்டிங் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்றது ஐ எம் ஓகே, யூ ஆர் ஓகேவா, இல்லை ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் ஓகே, ஐ எம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே, ஆர் ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. இந்த 4 இதில் தான் மெஜாரிட்டி ஆஃப் லைஃப் பொசிஷன்ஸ் ஆர் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வில் பி பர்சீவ்ட் இன். ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு கான்ஸ்டன்ட் விழிப்புணர்ச்சியால் மட்டும்தான் அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஒரு சில புரிதல் ஆஃப் உங்களோட வாழ்க்கையில் நடந்த சுச்சுவேஷன்ஸ். இப்போ ப்ரிடாமினன்ட்லி அந்த முதல் 7 இயர்ஸ்ன்றது ஒரு குழந்தைக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைம் பீரியட். அந்த 7 இயர்ஸ்ன்றது லைஃப்பில் பிரெயின்ன்றது அவ்வளோ ஸ்பீடில் வேறு எப்போவுமே வளராது. அந்த டைமில் பசுமரத்தில் பதிகிற ஆணி மாதிரி நிறைய விஷயங்கள் பதிய ஆரம்பிக்கும்ன்றதை விட பதிஞ்சு போயிடும். 90% மித்த 80 வருஷ வாழ்க்கைக்கான அஸ்திவாரம்ன்றது அந்த முதல் 7 வருஷம் அந்த இளம் தாய் இளம் தந்தை அந்த புது உயிரை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது மேலே ஆதாரப்பட்டிருக்கும் வாழ்க்கை. இதை பேட்டர்ன்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த டைமில் அதனுடைய தாயும் தந்தையும் அந்த குழந்தைக்கு ஒரு நம்ப தகுந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. இங்கே வார்த்தையை நாம் பயன்படுத்துகிற வார்த்தையை கவனிங்க. நம்ப தகுந்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க அடுத்தவங்களை மோசம் பண்ணாதவங்களா இருக்கணும் அப்படின்றதா அப்படின்னா கிடையாது. நீங்கள் அடுத்தவங்க கிட்ட இல்லை உங்களோட கோர் வேல்யூஸ் என்னன்றதெல்லாம் 2வது பட்சம். ஆனால் அந்த குழந்தைக்கு நீங்கள் கன்சிஸ்டன்ட் மெசேஜ் கொடுக்குறீங்களா இல்லை இன்கன்சிஸ்டன்ட் மெசேஜ் கொடுக்குறீங்களா அப்படின்றது. இப்போது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தாய் தந்தையர் அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணுறது மாற்றி மாற்றி இருக்கும். சில டைமில் அந்த குழந்தை அப்படி நடந்து போகும், ஏதாவது உரசும், அப்போ நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் அதுவே நம்ம மூடில் சரியில்லாதப்போ அந்த குழந்தை வேகமாக ஓடுறப்போ நம்ம மேலே உரசிட்டு போயிடுச்சுன்னா அந்த கோவத்துக்கு போகிறத பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அடிச்சிருவோம். அந்த டைமில் அந்த குழந்தைக்கு என்னடா முன்னாடி உரசினப்போ ஒன்றுமே பண்ணல, இப்போ ஏன்டா இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற அந்த மாற்றி மாற்றி நம்ம கொடுக்குற சிக்னல்ஸ் இருக்குல்ல. ஒரு வாட்டியே அது மார்க் கம்மியாக வாங்கிட்டு வரப்போ சரி பரவாயில்ல மகனே, அப்போ நம்ம ஏதாவது ஒரு நல்லதாக படிச்சிருப்போம், உடனே மைண்டில் அந்த யோசனையில் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம். ஆனால் அடுத்த வாட்டி வேற எங்கேயோ வேற ஏதோ ஒரு பையன் தப்பு பண்றத பார்ப்போம். திருப்பியும் அது பண்ண முன்னாடி தப்புக்கு ஃப்ரீயா விட்டுட்டு இப்போ அதே தப்பு பண்றப்போ வச்சு 4 சாத்துறப்போ அந்த குழந்தைக்கு நீங்க நம்ப தகுந்தவர்களா இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட கைமுறைகள் மாறுபட்ட அணுகுமுறைகள் இல்லாம அந்த குழந்தையோட தாயோ தந்தையோ அதுக்கு அடிபட்டு வரப்பெல்லாம் ஒரு ஆதரவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. இது ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள். சில இடங்கள்ல அந்த குழந்தை அடிபடுறப்போ ஐயோ கண்ணேன்னு சொல்லிட்டு தூக்கி கொஞ்சுவோம். சில டைமில் அது அடிபடுறப்போ 4 வச்சு ஒழுங்கா கண்ணு இல்லை ஏன் பார்த்து போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு 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 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாமல் நம்ப தகுந்ததுன்றது உணர்ச்சி பூர்வமாக அந்த குழந்தைக்கு ஒரு அரவணைப்பாகவும் ஒரு ஆதரவாகவும், எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த 2 அடல்ட்ஸ் 2 பெரியவங்க அதை கண்டிப்பாக சால்வ் பண்ணுவாங்க, இல்லை என்னோட குறைகள் கேட்கப்படும் அப்படின்ற அந்த நம்பிக்கையில வளர்ந்த குழந்தைங்க அவங்களோட மைண்ட் பொசிஷன் at the end of 7 years will be I am okay, you are okay. This is a very beautiful position to take. இவங்களோட வாழ்க்கை ஆக்சுவலாக இந்த மாதிரி வளர்க்கப்பட்ட குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு லைஃப் லாங் இஸ் டேக்கன் கேர் ஆஃப்னு சொல்லலாம்.
அப்போ அவங்களுக்கு அசம்பாவிதங்களே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு ஓட்டம். அதில் எப்படி எந்த சைடில் எங்கே அடி விழ போகுதுன்றதே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அப்படி விழுற அடியை இங்கே ஏற்றுக்கிற மனசுன்றது வந்து பக்குவப்பட்ட மனசுன்றதுனால சல்யூஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ணி அதோட பிரச்சனைகளை அது சால்வ் பண்ணிக்கிட்டு முன்னாடி போகும். ஒருவேளை அதனால் சால்வ் பண்ண முடியாத பட்சத்தில் அதோட மனதோட சாரமே நம்பிக்கைன்றதுனால அடுத்த நம்ப தகுந்தவர்கள் கிட்ட வழிமுறைகளை கேட்டு வழிகாட்டிகளை கேட்டுக்கிட்டு கைடன்ஸை கேட்டுக்கிட்டு அது முன்னாடி போகும். ஏன்னா அடுத்தவங்களையும் நம்புன்றது அந்த மனதோட ஒரு சாரம். இந்த 2 மனிதர்கள் என் வாழ்க்கையில் மித்த எல்லாத்துக்குமே அஸ்திவாரமாக இருக்கிற இந்த நபர்கள் அந்த நம்பிக்கையை இந்த குழந்தை மனசுக்குள்ளே ஊட்டாதப்போ எந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் வரும்ன்றதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.